ஸ்டாலின் ஐயா அவர்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ உள்ள இளைய தலைமுறைகள் எல்லாருமே வந்து என்ன அப்பா, அப்பான்னு கூப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்போ சர்க்காருடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம். அரசாங்கத்தோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல். அரசியலோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இவன் அரசியலுக்கு வருவான். அப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா வந்து சிஎம் ஆவான். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்மள வந்து சிஎம் ஆகவே விடமாட்டான். மோடி அவர்கள் என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பாவை ஏன் நீ மிஸ்டர் மோடிஜி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹைஸ் நான் சொன்னா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணாவ நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து திடீர்னு பயங்கரமா திட்டி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நடிகர் ரஞ்சித் வந்து கமலஹாசன் ஐயா அவர்கள பத்தி அவரு தான் பிழைப்ப தேடி அரசியலுக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரியா? இப்போ நம்ம இந்த வீடியோல நடிகர் ரஞ்சித்துக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்க போறோம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி விழால வந்து தளபதி விஜய் அண்ணாவ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து 2வது மாநில மாநாட்டுல மதுரையில வச்சு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சினிமாவின் உச்சத்தில் இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்தவன். பிழைப்பை தேடி அரசியலுக்கு வரல. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சரியா? அதுக்கு ரஞ்சித் அவர்கள் அத அப்படியே சொல்லிக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள பத்தி சொன்னாரோ, இல்லன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவ பத்தி சொன்னாரோ, இல்லன்னா நமக்கு பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்கள பத்தி சொன்னாரோ, ஒருவேளை அவர் மறைமுகமா சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சார தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு தான் பிழைப்பை தேடி அரசியலுக்கு வந்தாரு. சரியா? சினிமாவின் உச்சத்துல இருந்து அரசியலுக்கு வரல. அப்படிங்கிற மாதிரி நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து சினிமாவுல இருந்து டாப் பொசிஷன்ல இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்தாரு. சரியா? பிழைப்பை தேடி வரல. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமால டாப் பொசிஷன்ல இருக்கும்போது தான் வந்தாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா, அப்புறம் வந்து கேப்டன் விஜயகாந்த் இவங்க எல்லாருமே வந்து டாப் பொசிஷன்ல இருக்கும்போது தான் வந்தாங்க. குறிப்பா கமலஹாசன் ஐயா அவர்கள பத்தி பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான். ஆனா பிழைப்பை தேடி வரல. இப்பமும் அவங்க படம் நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ரஜினியோட அடுத்த பொசிஷன்ல யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் ஐயா அவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்க நெனச்சா கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அரசியல்ல வேண்டான்னு சொல்லிட்டு போலாம். அவங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஃபுல்லா சினிமா ஃபீல்ட்ல தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஒண்ணும் பிழைப்பை தேடி வந்து அரசியலுக்கு வரல. ஆனா, ரஞ்சித் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் தான் பிழைப்பை தேடி அரசியலுக்கு வந்தாரு. இதுதான் மறைமுகமா சொல்றாரு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ரஞ்சித் அவர்களே, உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா பிழைப்பை தேடி அரசியலுக்கு வந்தவங்க அப்படின்னு யார மென்ஷன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள மாதிரிப்பட்ட ஆட்கள தான் சொல்றாங்க. சரியா? இவங்க தான் பிழைப்பை தேடி அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்போ உங்கள மாதிரி சினிமா துறையில அதிகம் படங்களுக்கு வாய்ப்பு கேட்டுக்கிட்டு, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம சின்ன திரையிலயாவது நடிச்சிரலாம் அப்படின்னு வந்து கேட்கும்போது, அதுலயுமே வாய்ப்பு கிடைக்காம, சரி பிக் பாஸ்ல போயாவது நம்ம வந்து நெறைய படங்கள் நடிச்சிரலாம். டாப் வின்னராட்டு வந்துட்டா படங்கள் நடிச்சிரலாம். நம்ம வந்து ஒரு ராயலா மாறிறலாம். அப்படி ஒரு நெனச்சுட்டு பிக் பாஸும் போனீங்க. பிக் பாஸ்ல போயி தங்கங்களா, கண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு பார்த்தீங்க. அதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது தான், இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, இந்த அரசியல்ல இறங்குறீங்க. இப்போ விஜய் அண்ணா சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள மாரிப்பட்ட ஆட்கள தான் சொன்னாங்க. பிழைப்பை தேடி அரசியலுக்கு வந்தவங்க எல்லாமே நீங்க தான். அதே மாதிரி தளபதி விஜய் அண்ணா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சத்துல இருந்து சினிமா உச்சத்துல இருந்து தான் அரசியலுக்கு வந்தாங்க. சரியா? நீங்க ரஞ்சித் அவர்களே, உங்களுக்கு நான் குறிப்பா என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சம்பாதிக்கணும்னு நெனச்சுட்டு அரசியலுக்கு வந்துட்டீங்க. அண்ணாமலை அவர்களையும் வச்சியும் அரசியல்லயும் பேசி உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க. ஆனா அடுத்தவங்கள மட்டம் தட்டியோ, திட்டியோ பேசி நீங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது.
சொல்லிட்டேன். அடுத்ததாட்டு தளபதி விஜய் அண்ணா 2வது மாநில மாநாட்டுல வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு சொடக்கு போட்டு, "மிஸ்டர் மோடிஜி அவர்களே" அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு சில கருத்துக்கள சொல்லியிருந்தாங்க. இத வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து எடுத்துட்டு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "மோடி அவர்கள் என்னுடைய அப்பா. என்னுடைய அப்பாவ ஏன் நீ மிஸ்டர் மோடிஜி அப்படின்னு வந்து சொல்லலாம்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்களும் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014ல ஏப்ரல் 16ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தின் கொடிசியா வளாகத்துல வந்து பூனைக்குட்டி மாரி தானே பம்மிட்டு, கைய கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த தம்பி. எதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்த? மக்கள் பிரச்சனைக்காக உட்கார்ந்துகிட்டு இருந்தியா? மீனவர்களுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தியா? கச்சத்தீவ மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாரி உட்கார்ந்துட்டு இருந்தியா? அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு, உன்னுடைய தலைவா படம் வந்து ஒழுங்கா ரிலீஸ் ஆகணும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே கம்முனுன்னு உட்கார்ந்துட்டு இருந்த. அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து விஜய் அண்ணாவ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பா நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து சினிமாவா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நடிகரோட படம் வந்து இறங்குது. அது வந்து தலைவா அப்படிங்கிற மாரி பெயர் வைக்கிறாங்க. சரியா? உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி தலைவான்னு பெயர் வைக்கலாம்? தலைவான்னு வைக்கிறதுனால, நாளைக்கு இவர் வந்து அரசியலுக்கு வந்துருவாரோ, வந்துட்டு சிஎம் ஆயிருவாரோ அப்படிங்கிற மாதிரி பல விஷயமா பேசிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தட மேல தட போடுவாங்க. அடுத்ததாட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க படம் நடிக்கிறாங்க. அதுக்கு சர்க்கார் அப்படிங்கிற மாரி பெயர் வைக்கிறாங்க. அப்போ சர்க்காரோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம். அரசாங்கத்தோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல். அரசியலோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இவன் அரசியலுக்கு வருவான். அப்ப அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா வந்து சிஎம் ஆவான். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்மள வந்து சிஎம் ஆகவே விடமாட்டான். இப்படிங்கிற மாதிரி பண்ணுவான். அதனால நம்ம வந்து இத ஸ்டார்ட்டிங்கே இந்த படத்த வந்து முடிச்சு விட்டுட்டோம். இறக்க விடாம தடை பண்ணிட்டோம். அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணோம்னா, நாளைக்கு அவன் அரசியல் வரமாட்டான். இப்படிங்கிற மாரி பல கண்ணோட்டத்தமா யோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்துக்கு தட மேல தட போடுவாங்க. இதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நடிகர் இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிறக்கூடாதுக்காக, மத்தவங்கள்ட்ட போய் அதாவது மோடிஜி அவர்கள்ட்ட போயோ, ஜெயலலிதா அம்மா அவர்கள்ட்ட போயோ, கை கெட்டியோ அப்படி வந்து தலை குனிஞ்சு நிக்கிறது காரணமே இதுதான். சரியா? ஒரு நல்ல நடிகர் மக்கள் மனசுல வந்து இடம் பிடிக்கிறது எப்படி? சினிமால நடிச்சா மட்டும் தான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். ஆனா, மக்கள் மனசுல இடம் பிடிக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ணத்துக்காகவே என்ன பண்றாங்க, மக்கள் மனசுல இடம் பிடிச்சு அரசியலுக்கு வந்துரக்கூடாதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட மேல தட போட்டு இப்படியே மொத்தமா க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ நடிகர் ரஞ்சித் அவர்களே உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள மாதிரிப்பட்ட ஆட்கள் இப்போ ஒரு படம் நடிக்கிறீங்க. நடிச்சுக்கிட்டு வந்து அந்த படத்த வந்து இறக்க விடாம தட பண்றாங்க. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம நடிச்சாச்சு, நம்ம அதுக்குள்ள சம்பளத்த வாங்கியாச்சு. இனி நம்ம இவனுக்காக என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி பேசாம போயிருவீங்க. ஆனா, தளபதி விஜய் அண்ணா அப்படி கிடையாது. என்ன பண்ணாங்க, அவருடைய வேலை ஒரு படம் குடுக்குறாங்கன்னா, அதுல நடிக்கிறதுக்கு மட்டும் தான் அவருடைய வேலை. அதனுடைய சம்பளத்த அவரு வாங்கிருவாரு. வாங்குனதுக்கு அப்புறம் மத்தபடி இந்த படத்த இறக்குறது, இறக்காம இருக்கிறது, அந்த இயக்குனர், புரொடியூசர், அப்புறம் வந்து தயாரிப்பு நிறுவனம் அவங்களுடைய வேலை தான். ஆனா, எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தளபதி விஜய் அண்ணா வந்து எல்லாத்துக்குமே சேர்ந்து அவங்கள கூட்டிட்டு கூட போகாம, அந்த படம் எப்படியாவது இறங்கணும். அவங்களுக்கும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் குடுக்கணும். அவங்களும் நஷ்டப்படக்கூடாது. அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அந்த கைய கட்டி அந்த மனுஷே கைய கட்டி, குனிஞ்சு என்ன பண்ணாங்க, எல்லாம் அந்த படத்த இறக்குறதுக்காக வந்து கேட்டாங்க. சரியா? கேட்காமன்னு இல்ல. அப்பவுமே அந்த புரொடியூசருக்காகவும், இந்த இயக்குனருக்காகவும், அப்புறம் தயாரிப்பு நிறுவனத்துக்காகவும் கேட்டாங்க. ஆனா, நீங்க அப்படி கிடையாது. ரூ. 1000 சம்பளம் தருவாங்களா, ஒரு நாளைக்கு அது ரூ. 1000 வாங்கிட்டு பேசாம போயிருவீங்க. அப்பவுமே தளபதி விஜய் அண்ணா வந்து மத்தவங்களோட எண்ணத்துக்காக தான் கேட்குறாங்க. இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப வந்து தளபதி விஜய் அண்ணா வந்து சினிமால இருக்கும்போது அவங்களுடைய தொழில் சரியா? அரசியல் இப்போ அவங்களுடைய பணி. பணின்னு பொறுத்தவரைக்குமே மக்கள் வந்து விஜய் அண்ணாவ தேர்ந்தெடுத்திருக்காங்க. இனியாவது மக்களுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணணும். மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கலையோ அத அவலாம் தட்டி கேட்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் வந்திருக்காங்க. சரியா? குறிப்பா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா இப்ப எல்லா விஷயத்தையும் தட்டி கேட்கிறது வந்து மக்களுக்காக. அதாவது அவங்களுடைய பணி தொழிலுக்காக பண்ணல. சரியா? அதனால ரஞ்சித் அவர்களே, நீங்க வேணா ஒரு படம் வந்து இறங்கலன்னா பொத்திக்கிட்டு போயிருவீங்க. இப்படி யாருகிட்டயுமே தலை குனிஞ்சு நிக்க மாட்டீங்க. ஆனா தளபதி விஜய் அண்ணா அப்படி கிடையாது. அவங்களுடைய சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் போய் கேட்டது. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க ரஞ்சித் அவர்களே. ரஞ்சித் அவர்களே, நீங்க வந்து மோடி அவர்கள வந்து மிஸ்டர் அப்படிங்கிற மாரி சொன்னது, ஒரு மாரி பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்க இந்த மேடையில மோடி அவர்கள அப்பா சொன்னது தப்பு இல்ல. அதே மாதிரி
அவங்க விஜய் அண்ணா அவங்களுடைய மேடையில வந்து மோடிய மிஸ்டர் சொன்னது தப்பா? அது ஒண்ணும் தப்பு கிடையாதே! ஏன்னா இது ஒரு 2 வேர்டு வந்து தப்பான வேர்டு கிடையாது. அவங்க கூப்பிடுறது, கூப்பிடாம இருக்கிறது அவங்களுடைய விருப்பம். அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ உள்ள இளைய தலைமுறைகள் எல்லாருமே வந்து என்ன அப்பா, அப்பான்னு கூப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? அதே மாதிரி ஒருத்தங்கள வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அவங்க பெருமையா தான் நடத்தணும். சரியா? இப்ப என்னுடைய வயசு அப்படின்னு பார்க்கும்போது, நான் அவர வந்து அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவர் அப்பா கிடையாது. என்னுடைய வயசுன்னு பார்க்கும்போது, அவரு எனக்கு தாத்தா தான். அதுக்கு நான் வந்து தாத்தா சொல்றது அது தப்பான வார்த்தையும் கிடையாது. அப்பா சொல்றதும் தப்பான வார்த்தையும் கிடையாது. அங்கிள் சொல்றதும் தப்பான வார்த்தை கிடையாது. குறிப்பா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள மேல படுற பொறாமை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமால இருந்துகிட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாம தான். சரியா? முக்கியமா என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா இப்போ ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதிக அளவுல மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. மக்கள் பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு, மத்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இவரு ஈஸியா சிஎம் சீட்ட வந்து புடிச்சுருவாரு. இப்போ வந்து சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த பிறகு உடனே நம்ம சிஎம் சீட்ட வந்து பிடிக்க விடக்கூடாது. ஏன் பிடிச்சுட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி அடுத்த ஒரு 20 வருஷம் குறிப்பா சொல்லும்போது, அடுத்த சிஎம்மா இருக்க போறது வந்து தளபதி விஜய் அண்ணா. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ச சிஎம் சீட்ட வந்து பிடிக்கக்கூடாது. அதுக்காக வந்து பொறாமைப்படுத்தி என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையுமே மிஸ்டர், தாத்தா, அங்கிள், அப்பா அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு அப்படின்னா, அத வந்து குத்தி பேசுறது, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டங்களும் வந்துட்டு இருக்குது. சரியா? குறிப்பா ரஞ்சித் அவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் பொழைப்பை தேடி அரசியலுக்கு வந்தீங்க. தளபதி விஜய் அண்ணா அப்படி வரல. மத்தவங்கள பத்தி, இவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்தம் காட்டாதீங்க. சரியா?